அதே வேளையில் அதற்கு முன்பாகவே மதுரைக்கு தெற்கே, திண்டுக்கலுக்கு தெற்கே புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கு மாலை இரவு மழைப்பிடிப்பு தொடங்கும்னு சொன்னோம். அதற்கு பிறகு என்ன ஆகும்னா, இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை ஒட்டுமொத்த கடலோரமும் மழைப்பிடிப்பு தீவிரமடையும். நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால் மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் நாளை அதிகாலையில் தீவிரமடையும். நாளைய மழை நாளை காலை மதியத்திற்குள்ளவே அனைத்து மாவட்டங்களுக்குமே தொடங்கிடும். நாளை மாலை அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் வடகடலோரம் மற்றும் தெற்கு ஆந்திராவை, அதாவது திருப்பதி அதனை ஒட்டியுள்ள தெற்கு ஆந்திர பகுதிக்கும் வடகடலோரத்திற்கும் பலத்த மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கும். இந்த நிலையில இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும். மிக மெல்ல மேற்கு நோக்கி நகரும் பொழுது வரக்கூடிய 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, கரூர் மற்றும் ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்கள் எல்லா பகுதிக்கும், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் உட்பட, கரூர், ஈரோடு, நாமக்கல் உட்பட மழை பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கு எல்லாமே வரக்கூடிய 17, 18 நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 17 விட 18 கூடுதல் மழைப்பொழிவு தெரிகிறது 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அந்த மழைப்பொழிவு ஒரு இடத்துல 10-15 சென்டிமீட்டர்னு பொழியும், சில இடங்களில் 20 கூட பெய்யும். மிக கனமழை பொழிவும் இருக்கிறது. ஆனால் பரவலாக ஒரே மாதிரியான மழைப்பொழிவு எல்லா இடங்களுக்கும் பரவலாக இருக்காது. ஒரு இடத்துல 10, 15, ஒரு இடத்துல 8, 4, 3 என்று எல்லா அளவுலையும் வேறுபட்டு அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் மழை இருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும், கடலோரத்திலிருந்து கேரள எல்லையோரம், அரபிக் கடலோரம் வரைக்கும், கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் உட்பட 17, 18ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிற அதே வேளையில் ஒதுக்குதல் இருந்தாலும் குறைந்தபட்ச ஒதுக்குதல் தான் இருக்கும். அதில் குறைந்தபட்சம் மிதமான மழைப்பொழிவாவது அந்த மழைப்பொழிவு கொடுக்கும். ஒதுக்குதல் பெரிதாக இருக்காது, குறைந்தபட்ச மழைப்பொழிவு கொடுக்கும். 19ஆம் தேதியும் இந்த மழைப்பொழிவு தொடரும். ஆனால் 19ஆம் தேதி தீவிரம் சற்று குறைந்திருக்கும். 19ஆம் தேதியும் மழை இருக்கும், 20ஆம் தேதியும் இருக்கும். ஆனால் மழைப்பொழிவு ஓடும் மேகம், அதாவது அரபிக்கடல் சென்றக்கூடிய நிகழ்வை நோக்கி கிழக்கு காற்று பயணித்து ஓடும் மேகம் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். ஆக இதுவரை மழை இல்லாத, மழை பிரச்சனை பொழியுமா என்று எழுதி பார்த்து கொண்டிருக்கூடிய மாவட்டங்களுக்கு 17, 18 பொழியும். அதுவரை பொறுமை காக்கணும். இன்றைக்கு தேதி 16, மதியம் தான் நடந்துகிட்டு இருக்கு. நாளை 17ஆம் தேதி 17, 18 17 பொழுது விடிந்ததும் பொழிந்திராது. 17ஆம் தேதி மதியம் மாலை தான் பொழியும். 18ஆம் தேதி தான் பெரும்பாலும் பொழியும். ஆனால் இந்த 17